பச்சை நந்திரைக்கும் அனஞ்சை கொசக்குடியில் அக்கணிச் சூளையிலே உதறித்த மயவளே ஜக்கம்மா தொட்டிச்சி முத்தாளம்மா வச்சையம்மா விளக்கறி வடக்கறி துடிகாட்டுக்காளி சாமக்கொடா எடுகுட்டழைப்பு கோடி வந்து உட்காணி கடந்தாயே. வணக்கமுங்கோ. இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவலை பார்க்க இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்வசக்கட்டு போடக்கூடிய முறையை பார்க்க இருக்கோம். தன்வசக்கட்டுனா என்ன அப்படிங்கிறத முதல்ல பார்ப்போம். பொதுவாக மாந்திரிகம் செய்யக்கூடிய நபர்களோ அல்லது குறி சொல்லக்கூடிய நபர்களோ அல்லது சாமியாடக்கூடிய நபர்களோ, நாம் இடம் விட்டு இடம் ஒரு இடத்துக்கு போகிறோம், நம்ம இருக்கக்கூடிய இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நம்ம போகிறோம், நம்ம தொழில் ரீதியாக போகிறோம் அப்படிங்கிற பட்சத்தில் நமக்கு உண்டான பாதுகாப்பை செய்து கொள்வதை தான் தன்வசக்கட்டுன்னு சொல்லுவோம். இப்போ பாதுகாப்பை பொறுத்தளவு ஒரு இடத்துக்கு போகிறோம்னா எதனாலெல்லாம் என்னென்ன வகையில் நமக்கு பிரச்சனைகள் வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, முதல்ல எந்த ஒரு வேலைக்கு நம்ம போனாலும், அந்த எந்த ஒரு இடத்துக்கு போனாலும் அந்த இடத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த ஊரில் இருக்கக்கூடிய தெய்வங்களால் நமக்கு பிரச்சனைகள் வரும். அது நம்ம நல்ல காரியம் செய்வோம், கெட்ட காரியங்கள் செய்வோம், அது நம்ம செய்யக்கூடிய காரியத்தை பொறுத்தது. அதனால் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பார்த்திங்கன்னா தன்வசப்படுத்தணும். அடுத்ததாக அதே போல் ஒரு கெட்ட காரியங்கள் செய்யும் போதும் அல்லது நல்ல காரியங்கள் செய்யும்போது அங்கே இருக்கக்கூடிய துர் ஆத்மங்களும் நமக்கு பிரச்சனைகள் கொடுக்கும். பேய் பிசாசு போன்ற முனி போன்ற துர் ஆத்மங்களும் நமக்கு பிரச்சனை கொடுக்கும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் தெய்வங்களையும் கட்டணும், இந்த பேய் பிசாசு போன்ற துர் ஆத்மாக்களையும் நம்ம கட்டணும், தன்வசப்படுத்தணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா, ஒரு இடத்துக்கு நம்ம குறி சொல்ல போகிறோம், ஒரு வேலையாக போகிறோம் அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய மிருகங்கள், அந்த வீட்டில் இருக்கக்கூடிய மிருகங்கள் அல்லது அந்த வழியாக போகக்கூடிய இடத்துல மிருகங்களில் பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நாய் நரிகள் அல்லது பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய மாடுகள், இப்படி இந்த மிருகங்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா உக்கிரமாக இருக்கக்கூடிய நாய்களை நம்மளை துரத்தி கடிக்க வரும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த மாடுகளெல்லாம் பார்த்திங்கன்னா துரத்தும். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் இதனாலே மிருகங்களாலேயும் நமக்கு எந்த ஒரு பாதிப்பு வந்துடக்கூடாது அப்படிங்கிறது அதை நம்ம தன்வசப்படுத்தணும். அடுத்ததாக ஒரு வேலை செய்யும்போது அந்த வேலை செய்யும்போது அக்கம் பக்கம் இருக்கக்கூடியவர்கள் அல்லது அவர்களுக்கு வேண்டாத நபர்கள் பார்த்திங்கன்னா பிரச்சனை பண்ணுவாங்க. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அந்த நபர்கள் அவர்களுக்கு வேண்டாத விரோதிகளை பார்த்திங்கன்னா நம்ம கட்டணும். இப்போ இந்த 4 வகையான கட்டுகளையும் செய்து நம்ம தன்வசம், இந்த 4 வகையான நபர்களையும் பார்த்திங்கன்னா நமக்கு வசத்துக்கு நம்ம கட்டுப்படுத்தணும். அப்படி நம்ம கட்டுப்படுத்தினா மட்டும்தான் எந்த ஒரு வேலைக்கு போனாலும் நம்ம திருப்தியாக முடிச்சுட்டு வர முடியும். இல்லைன்னா ஒரு இடத்துக்கு போனோன்னா அங்கே ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் உண்டாக்கிடும். இந்த 4 வகையில் பார்த்திங்கன்னா ஏதேனும் ஒரு வகையில் நமக்கு பிரச்சனைகளுக்கு உண்டாக்கிறோம். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நம்ம இந்த தன்வசக்கட்டு எப்படி போடுறது அப்படின்னு பார்ப்போம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு எளிய முறை தான். என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, கட்டுக்கொடி இருக்குது பார்த்திங்கன்னா, அந்த கட்டுக்கொடி மூலிகை, அந்த கட்டுக்கொடி மூலிகையினுடைய வலதுபுறமாக ஓடக்கூடிய வேரை பார்த்திங்கன்னா வழக்கம் போல் காப்பு கட்டி சாப நிவர்த்தி செய்து எடுத்து நீங்கள் இதை பாடப்படுத்தி நீங்கள் உங்கள் பெட்டியில் இருப்பிடத்தில் வச்சுக்கலாம். என்ன பண்ணணுன்னா, இது போல் பார்த்திங்கன்னா ஏதேனும் வேலைகளுக்கு நம்ம குறி சொல்லவோ அல்லது சாமியாடோ அல்லது பார்த்திங்கன்னா மாந்திரிக வேலைக்கு போகும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, அந்த வேரை கொஞ்சம் போல் எடுத்துக்கிட்டு ஒரு எலுமிச்சங்கனியில் ஹோல்ஸ் ஓட்டை போட்டு வச்சுக்கிட்டு, இப்போ இந்த வேருக்கு தான் நம்ம உரு கொடுக்கணும், வேருக்கு தான் தன்வசக்கட்டு போடணும். அப்போ அந்த வேரை என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அந்த வேரை எடுத்துக்கிட்டு அந்த தன்வசக்கட்டுக்கு உண்டான மந்திரத்தை சொல்லி அந்த வேரை அந்த கனிக்குள்ளே அடைச்சி அதில் பார்த்திங்கன்னா சந்தனத்தை பூசி நம்ம எந்த வேலைக்கு எந்த இடத்துக்கு போகிறோமோ அந்த இடத்துக்கு நம்ம பாக்கெட்லேயோ இல்லை கையிலையோ நம்ம வச்சு கொண்டு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்கள் நமக்கு வசப்படும். அதே போல் அங்கே இருக்கக்கூடிய துர் சக்திகளும் நமக்கு வசப்படும், அங்கே இருக்கக்கூடிய மிருகங்களும் நமக்கு வசப்படும், அதே போல் அங்கே இருக்கக்கூடிய நபர்களும் நமக்கு வசப்படுவாங்க. அதனால் இந்த முறை ரொம்ப முக்கியமான முறை. இதற்கு உண்டான மந்திர முறைகளை சுவடியில் கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். இது பார்த்திங்கன்னா இதை செய்யக்கூடிய முறையே கொடுத்துருக்காங்க. நான் உங்களுக்கு மந்திர முறையை மட்டும் நான் சொல்கிறேன், மனப்பாடம் பண்ணதான். ஓம் துங்கறிவாத தூம அண்ட சராசரம் ஆளும் தெய்வம் அடங்காமுனி வேகும் பிசாசும் நரவாகவும் நாயும் நரியும் நாசக வஞ்சகன் சத்துரு சொல்லும் கட்ட கட்ட தன்வசம் கட்ட 30 நாளையும் முழுவசம் கட்ட வசி காளி வாக வாக. இதுதான் மந்திரம். இதை நான் பொறுமையாக சொல்கிறேன், நம்மளுடைய அன்பர்கள் எழுதி வச்சுக்கோங்க. ஓம் துங்கரி வாத தூம அண்ட சராசரம் ஆளும் தெய்வமும் அடங்கா முனி பேயும் பிசாசும் நரவா கவ்வும் நாயும் நரியும் நாசக வஞ்சகன் சத்துரு சொல்லும் கட்ட கட்ட தன்வசம் கட்ட 30 நாளி முழுவசம் கட்ட வசி காளி வாக வாக.
இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளுங்கிறது நம்ம சொல்லுவோம். 30 நாள்லாம் வந்து 12 மணி நேரம் சொல்லுவோம். இப்போ நைட்டு போனோம்னா அந்த 12 மணி நேரம் கணக்கு வச்சு சொல்லுவோம். இதே ஒரு நாள் ஃபுல்லாக ஒரு இடத்துக்கு போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 நாளி அருகவே கட்டன்னு சொல்லுவோம். 60 நாளி அருகவே கட்டன்னு சொல்லுவோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா 30 நாளி கொடுத்துரும். 30 நாளி முழுவசம் கட்ட வசி வாக வாகன்னு சொல்லுவோம். இந்த மந்திரத்தை சொல்லி உரு போட்டு அந்த கட்டுக்குடி வேற எலும்பிச்சம் பழத்துக்குள்ளே சொருகி அது மேலே சந்தனத்தை பூசி நம்ம எந்த ஒரு வேலைக்கு மாந்திரை வேலைக்கு போனாலும் இதை நம்ம கையிலையோ அல்லது பையிலையோ கொண்டுட்டு போயிட்டு அந்த காரியம் முடிகிற வரை அங்கே வச்சிருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த 4 விதமான நபர்களால் தெய்வங்களாலேயோ அல்லது பேய் பூத பிசாசுகளாலேயோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா மிருகங்களாலேயோ அல்லது சத்துருக்களாலேயோ நமக்கு எந்த பிரச்சனையும் வராது. இந்த பூஜை முறைகள் அல்லது குறி சொல்லக்கூடிய முறைகள்லாம் முடிச்சுட்டு நம்ம வரும்போது அந்த கனியை என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கனியை மறுபடியும் கொண்டு வந்து கங்கையில் நம்ம இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய கங்கையில், அதாவது தண்ணி ஓடக்கூடிய இடத்துலையோ அல்லது கிணறுகள்லையோ கங்கையில் விட்டுறணும். அப்படி விட்டுட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் இருக்கக்கூடிய கட்டானது முறிஞ்சு போயிடும். அதுபோல் வரும்போது அந்த ஊரில் போனோம் அந்த தெய்வங்களுக்கு கட்டு போட்டிருக்கோமே அப்படிங்கிற கணக்கெல்லாம் கிடையாது. அதை நம்ம அங்கே அவுக்க வேண்டியது கிடையாது. நம்ம கனி எந்த இடத்துல வச்சுருக்கோமோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய தெய்வங்கள் தான் நமக்கு கட்டுக்கு வருவாங்க. அதனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த கனியை மறுபடியும் கொண்டு வந்து நம்ம இருப்பிடத்தில் இருக்கக்கூடிய கங்கையில் வந்து விட்டுறணும். இந்த முறையானது நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாதுகாப்பு முறை. நம்மளுடைய அன்பர்கள் மாணவர்கள் எந்த ஒரு தொழில்துறை சார்ந்து எங்கே போனாலும் உங்களுடைய பாதுகாப்புக்கு இதை நீங்கள் செஞ்சுக்கோங்க.